அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் அதனுடைய தலைவர் என்ன சொல்றாரு? மோகன் பாபு என்ன சொல்றாருன்னா, அதாவது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் பாரதத்திற்கு இந்தியாவுக்கு எதிரானது. பாரதத்திற்கு எதிரானது நாம சொல்ல முடியுமா? அப்படி அரசியல் சட்டத்தை எடுத்து யாராவது மக்கள் பேச முடியுமா? முடிச்சு உள்ள போட்டுருவாங்க. ஆனா அவர் ஓப்பனா பேசுறாரு, அரசியலமைப்பு சட்டத்திற்கு இது எதிராக, அதாவது பாரதத்திற்கு எதிரானது என்று பேசக்கூடிய மோகன் பாபு சொந்த குடிமக்களுடைய சலுகைகளை பேசி அரசாங்கம் விளக்கி ட்ரெயின்ல போகும் கன்செப்ட் இருந்துச்சு 2020 முன்னால, கொரோனா முன்னால. இப்ப பென்ஷன் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய ஓய்வூதியத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ஓய்வூதியத்தை நாம தேசிய மேம்பாக்கப்பட்ட வங்கிகளில் ஒரு பிக்சட் காசை போட்டு 9% 8% கொடுக்குறாங்க. இவங்க வந்த உடனே அது 6 ரூபாய் 5 சதவீதம் மாத்திட்டாங்க. மக்களுக்கு 6.5 சதவீதம் மாத்திட்டாங்க. அதே மாதிரி மோடி ஒரு திட்டம் கொண்டு வந்தார், 5 லட்சம் ரூபாய் திட்டம். 70 வயசு மேல இருந்தா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ காப்பீடு ஃப்ரீனாரு. சொன்னதோட சரி, சொன்னதோட சரி. அந்த அட்டை வாங்கிக்கலாம், யார் வேணாலும் அந்த 70 வயசு மேல இருந்தா அட்டை வாங்கிக்கலாம். ஆனா அதே சமயத்துல நம்முடைய பிரச்சனையில் இதை ஒரு தீர்வு காணாமல் 1 மாசம் ஆச்சு. நாம 18/10/2025 நாம நம்முடைய போராட்டத்தை மதுரையில் நடக்கிற அந்த பேச்சுவார்த்தை அமைச்சர் பேச்சுவார்த்தையில் ஒரு 10 மாசம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற முடிவு